இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைசன்ஸ் போட போகிறோங்க. எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைசன்ஸ் எங்கே போடணும்னா துடிலூருங்க. இத்தனை நாள் வந்து லைசன்ஸ் இல்லாமையே ஓட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்னென்னா அது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோலாகில் சொல்கிறேன். மோட்டோலாகில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்குங்க. இங்கேருந்து கிளம்புறது கொஞ்சம் நேரத்துலேயே வர சொன்னாங்களா, அதுங்காட்டி வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது. அதுங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும். அதுலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் மாப்பிள்ளையுமே டீ குடிச்சிட்டு இருக்குங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு ஆரம்பிப்போம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோலாகில் கண்டிப்பாக. அதான் ஃபேம டீ குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சாச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6:50 ஆச்சு. அங்கே எத்தனை மணிக்கு இருக்க சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணிக்குங்க. நம்ம மாப்பிள்ளை கூப்பிட்டு நேரத்துலேயே கிளம்பிட்டோம். சரி நேரத்துலேயே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னா லைசன்ஸ் போடாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, லைசன்ஸ் போடாமல் தான் இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம பைக் வாங்காததுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்எல்ஆர் போட்டு வச்சிட்டோம். அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. எங்கே போனாலும் எல்எல்ஆர் வச்சு காட்டிட்டு போய்க்கலாம். இது முடிக்க என்னையும் போலீஸ் பிடிச்சதில்லை. எல்எல்ஆர் போட்டங்காட்டி தான் வந்து அதிகமாக லாங் போனேன். இல்லைன்னா போயிருக்கவே மாட்டேன். லைசன்ஸ் போகிற முடிக்க வீட்டில் தான் இருந்திருப்பேன். அதே மாதிரி 18 வயசு முடிஞ்சவங்க மட்டும்தான் லைசன்ஸ் போட முடியும். கொஞ்சம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் எடுக்கிறதுனா ஒரு மாதிரி தான் இருக்கும். கேமரா இருந்தாலுமே காலையில் எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு ஏதோ ஒன்று மாப்பிள்ளையை முடிச்சுட்டுலாங்க. போன டைம் முடிச்சுட்டு எல்லாரும் கேட்குறாங்க பொம்பளை சோக்கு கேட்குதான்னு. ஐயோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 7:20 அப்படிங்கும்போது நம்ம அங்கே போய் ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். அவங்க 8 மணிக்கு இருக்க சொன்னாங்க. நம்ம ஓட்டத்தை பற்றி தெரியுமில்ல, கொஞ்சம் குயிக்காக போனாலும் போயிடுவோம். பயங்கர குளிருங்க. லைட்டாக வந்து வைசரை போட்டுக்குவோம். லைசன்ஸ் போட்டு ஓட்டுங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து பைக்கால டெத் ஆகிருக்காங்க. ராகுலன்னா நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குங்க. பயங்கரமாக வீடியோ பண்ணுவார். எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனால் அவர் ஒன்று சொன்னார், 2025 வந்து 1 மில்லியன் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. 1 மில்லியன் அவர் அடிச்சிட்டாரு. ஆனால் செலிப்ரேட் பண்ண அவரு இல்லை. இதுதாங்க வாழ்க்கை. இருக்கும்போது யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இல்லாதப்போ தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுல இன்னொரு யூடியூபர் வந்து 390 250 கேடிஎம்ல பயங்கர ஸ்பீடாக போயிருப்பார் போல. பட் அதை பற்றி நான் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்கவே இல்லைங்க. அது வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஆப்போசிட் வந்தவங்க வந்து டெத் ஆகிட்டாங்க. ஸோ இதுதாங்க நான் போன வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். நம்மளால வந்து ஒன்றொருத்தங்க டேமேஜ் ஆகவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டுறோம். அதுங்காட்டி வந்து நம்மளால இன்னொருத்தங்க டேமேஜ் ஆகவே கூடாது. எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஸ்லோவாக ஓட்டுங்க. எந்தெந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக ஓட்டணுமோ அந்தந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக ஓட்டிங்க. நைட் ரைடு போகும்போது ரொம்ப பார்த்து பொறுமையாக போங்க. ஏன்னா நான் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்கேன். 10-20 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓட்டியிருக்கேன். அதுலேயே நான் நிறைய பார்த்துட்டேன். இந்த மாதிரி நைட் ரைடுகளில் கொஞ்சம் டேஞ்சர் தான். அப்படிங்கும்போது நைட் ரைடு கொஞ்சம் எல்லாருமே பார்த்து சேஃபாக பண்ணுங்க. சைடு மிரர் எப்பவுமே பார்த்து கரெக்டாக ஓட்டிக்கிங்க. சரி கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவே போகலான்ட்டு இருக்குங்க. அப்புறம் ஏன்டா பைக் எடுத்தோன்னே லைசன்ஸ் போட்டுக்கலாம்லடா, இவ்வளோ நாள் எதுக்கு கேப்பு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அமௌண்ட் இல்லைங்க. அதுதான் வந்து பிரச்சனை. எல்எல்ஆர் போகிறக்கு 1500 அப்புறம் லைசன்ஸ் போடும்போது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடுவாங்க. அதுக்கு ஒரு 1500 மொத்தம் 3000. நான் எல்எல்ஆர் போடும்போது 1000 தான் கொடுத்தேன். அமௌண்ட் கம்மியாக தானே இருக்குது. நான் லைசன்ஸ் போடுறதுக்கு வரும்போது டோட்டல் அமௌண்ட் 2000 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாருங்க. ஸோ லைசன்ஸ் ரொம்ப முக்கியம். 4 வீலர் போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 2 வீலர் மட்டும் தாங்க நம்ம போட போகிறோம். ஏன்னா நம்ம விட்டு இப்போதைக்கு 2 வீலர் தான் இருக்குது, 4 வீலர் இல்லை. பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக எடுப்போம், அப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்படின்னு சொல்ல முடியாதுங்க, கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சு. இப்போதைக்கு நமக்கு 2 வீலர் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுங்காட்டி வந்து 2 வீலர் லைசன்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலர் லைசன்ஸ் போடணுங்க. போய் காலையில் அந்த குளிரில் போகிறதே ஒரு தனி சுகங்க. உண்மையிலுமே அந்த குளிர்ல ரைட் பண்றது, வெயில ரைட் பண்றது எல்லாமே வந்து ஒவ்வொரு டைம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும்னு ஆசையா இருக்கு. சரி இது ஒரு லாகா போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாகா போடலான்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு லைசன்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. எனக்கும் தெரியாது, இப்போ முடிக்கு தெரியாது. போய் 8 போடணும்னு சொல்றாங்க. அதுல வந்து என்ன பண்ண போறா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்க போனாதான் வந்து நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து அங்க போயிட்டு என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதை பார்த்துக்கிட்டு நீங்களும் லைசன்ஸ் போட போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த வீடியோ பார்த்துக்குங்க. ஆலங்காத்தால போய் எங்கப்பா போறீங்க எல்லாருமே? நம்மள மாதிரிதான் எல்லாரும் வேலையே போவாங்கன்னு நினைக்கிறேன். சரி இது வேலைக்காகுதுங்க. நம்ம
வந்தனே கேப் பண்ணலாமா? கேப் கேப் பண்ணிருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். தனியா வந்து பண்ணிருக்குங்க கேப். சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா சரி லைட்டை கொஞ்சம் காலையில அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டை மட்டும் தொடச்சு விட்டுங்க. அது இன்னும் அந்த ஈரம் அப்படியே இருக்கு. லைட்டை தொடச்சு விட்டு சரி நல்லா நல்லா வாஷ் பண்ணியில தான் பார்த்தேன். சரி நமக்கு வேற டைம் ஆச்சு, லைட்டா அழுக்கா தானே இருக்கு, அதெல்லாம் தொடச்சு விட்டோம்னா போய் கொஞ்சம் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டுங்க. பைக் மேல அவ்வளோ லவ் வச்சிருக்குங்க. உண்மையுமே என்னன்னே தெரியலங்க. ஒரு அது ஒரு பொண்ணை லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி அதுல வர ஃபீலிங்ஸ் விட நம்ம பைக் வச்சுட்டு லைட்டா கிராச் ஆகி வர ஃபீலிங் இருக்கும் பாருங்க. ஐயோ பயங்கரமான ஃபீலிங்க. லைட்டு ஒரு கிராச் ஆயிடுச்சு சின்னதா. ஆனா பட் அதை நம்ம ரொம்ப பெருசா எடுத்துக்கல. ஃபர்ஸ்ட் 2 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த நைட்டே எனக்கு தூக்கம் வராத மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ லவ் வச்சிருக்குங்க. ஸோ பாய்ஸை பொறுத்தளவுக்கு பைக் மேல எவ்வளவு லவ் வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். என் பேத்துக்கு பைக் மேலதாங்க உயிர். உண்மையிலுமே அவங்க ட்ரீம் கையில கிடைக்கும் போது வர சந்தோஷம் யாருக்குமே இருக்காதுங்க. இந்த பைக் நம்ம கையில இருக்கு, நம்ம ஓட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அது மனசுக்குள்ள வந்து ஒண்ணு சொல்லுதுங்க. நம்ம பைக்கடா, நம்ம எங்க வேணா போலாம்டா, யாரும் எதையும் கேட்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. சின்னலாம் போடல, இருந்தாலும் பார்த்து கிராஸ் பண்ணணுங்களா? எப்படி பேசுறதுனே தெரியலங்க உண்மையிலுமே. போறத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசணுமா, இல்ல நம்ம ஸ்கிரிப்ட் எடுத்து இது பேசணும்னு சொல்லிட்டு பேசணுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம போற போக்குல நமக்கு என்ன பேசிட்டு இருக்கோமோ அதை தாங்க பேசுறோம். ஏன்னா எவ்வளவு குழிங்க, ரோடு மட்டும் போட மாட்டாங்க போல. எப்பவுமேங்க நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் இப்ப எனக்கு எத்தனை மணிக்கு வர சொன்னோம்னா 7ல இருந்து 8 மணிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு மேல லேட்டா வந்துடாதீங்க அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. நான் எப்பவுமே இங்க ஒரு விஷயம் பண்ணேன்னா நேரத்திலேயே போயிடுவேன். இந்த மாதிரி முன்னாடியே போயிடுவேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி போயிடுவேன். அதுல ஒரு நல்ல பழக்கம் எனக்கு அது ஒண்ணு இருக்குது இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே 3000 பக்கம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த மாதிரி ரேஞ்சில் ஆகும். அதுவே ரொம்ப ரிஸ்க் எடுத்து, ஏன்னா அது இப்போ போலின்னு எப்பங்க போக போறோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதுக்காட்டி சரி எல்லாம் பிளான் பண்ணுங்கன்னா, ஆனா கொஞ்சம் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா அப்பதான் எங்கிட்ட காசு இருக்கும், அப்பதான் சேலரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ சுத்தாம எப்பங்க சுத்த போறோம்? அங்காட்டி இப்பவே இந்த வயசுல என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சிருங்க. அதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். 2 வருஷம் நமக்காக நம்ம வந்து சுத்துவோம், நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி தோணுது. ப்ரோ எங்க எட்டு போட்டீங்க? கட்ட கட்ட வைப்பாங்க இங்கதாங்க. ஆனா யாருமே வரல. மணி இப்பதான் 7 ஆகுது போலங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு வந்துட்டு நம்ம மாப்பிள்ள பாருங்க பேக்கா நாட்டை சுத்திட்டு இருக்கிறான். ஹலோ ஃபேம், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம என்னென்னா வந்துட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் அதிகமாக லாக் பண்ண முடியுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் இருந்துச்சு. சரி அந்த க்ரௌடில் நம்ம வீடியோஸ் அதிகமாக எடுக்க மாட்டோம் எப்போவுமே. மேக்ஸிமம் இனிமேல் அடுத்த டைம்லேருந்து அந்த க்ரௌட்ஸ்லலாம் வீடியோ எடுத்துடலாம். அதே மாதிரி லைசன்ஸ் யாராச்சும் போடாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போட்டுங்க. 18 வயசு ஆனதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் போட முடியும், அது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலுமே வந்துட்டு அங்கே போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் முதல்ல அந்த கிளைண்ட் விட்டெல்லாம் பேசி அமௌண்ட்டெல்லாம் பே பண்ணி கொடுத்துருவீங்க. எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் லைசன்ஸ்க்கு மட்டும் 3000 பக்கம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நீங்கள் அந்த கிளைண்ட்டு நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. அவங்க ஒரு நோட்டில் எல்லா தூட்டியுமே கையெழுத்து வாம்பாங்க. மேக்ஸிமம் உங்கள் பேரெல்லாம் எழுதியிருப்பாங்க, இன்றைக்கி உங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து 23ஆம் தேதி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் நான் போய் அங்கே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து லைனாக நின்றணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க லைனாக பேர் கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம பேர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம போய் ஈஸியாக தாங்க இருக்கும். ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப பெரிய ரிஸ்க்கெல்லாம் இல்லை. நான் கூட கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தோன்னா போய் 8 மட்டும் டக்குன்னு போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் அப்புறம் அங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகணும். ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே போயிட்டிங்கன்னு வச்சுங்க, அங்கே போனோன்னே உங்களோட கிளைண்ட் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு, எப்படியும் ஒரு 10-20 நிமிஷம், அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் கழித்து அவங்க வருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு உள்ளே போய் கம்ப்யூட்ரு அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஒரு ஒரு 1 ஹவர் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூப்ளிகேட் 2 கொடுப்பாங்க. அதுக்கு வந்து 130 ரூபா அந்த மாதிரி பே பண்ணணுங்க. எனக்கு 130 ரூபா வந்துச்சு, எல்லாத்துக்கும் 130 ரூபா தான். பட் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கலாம். இருந்தாலுமே சொல்கிறேன், 130 ரூபா எதுக்கும் கையில் ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் டூப்ளிகேட் ஒரு 1 ஹவர் கழிச்சு அவங்களே கொடுத்துருவாங்க. ஒரிஜினல் வந்து 1 வீக் 10 டேஸ் கழிச்சு தான் வந்து போஸ்ட்டில் வந்துருங்க நமக்கு. ஓகேங்க, இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லவ் யூ ஸோ மச் என்ஆர்எஃப் ஐயோ எஸ்டிஏ லவ் யூ ஸோ மச் எஸ்டிஏபே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுருங்க. நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயம் எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஒன்ஸ் அகேன் லவ் யூ ஸோ மச்சுங்க.